ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. நம்ம ஹைடெக் லேப் இன்றைக்கி ட்ரைனிங்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இல்லையா, அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ட்ரைனிங் போர்டில் போல் ட்ரைனிங் எல்லாமே 19, 20, 21 அப்படின்ற மாதிரி தான் போஸ்ட் பண்ணாயிருக்கு. இன்றைக்கி ஜஸ்ட் வந்து யாருக்கு என்ன ஸ்கூல்ஸுன்னு அந்த ஸ்கூல் செலெக்ஷன் தான் போயிருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்னு எல்லாருமே பிரித்தது வந்து மார்க் பேசிஸில் தான் ஃபஸ்ட் பேட்ச்னு கூப்பிட்டவங்க அவங்க ஸ்கூல் செலக்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அவங்க வீட்டு ஸ்கூலில் தான் அடுத்த பேட்ச் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா, நமக்கு சேலரி 18Kன்ற மாதிரி அட்லீஸ்ட் 15 இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் சேலரி ஒன்லி 9,700 தான். எப்படி இந்த டீச்சர்ஸ்க்கு இப்போ டெம்பரரி டீச்சர்ஸ்க்கு போட்டாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது 9,700. பட் ஒர்க்குமே அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூல் மட்டும் இல்லை, ஒருத்தர் 1 2 3 அது மாதிரி 4-5 ஸ்கூல் பார்க்குற மாதிரி தான் இருக்குது டிஸ்ட்ரிக்டில். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸ்கூல் செலெக்ஷன் வந்து கட் ஆஃப் மார்க் பேசிஸ் ஃபஸ்ட் பேட்ச்னு போனதுனால ஃபஸ்ட்டு இருக்கவங்கலாம் எடுத்துகிட்டு அவங்க மீதி என்ன விடுறாங்களோ அதை தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆஃப்டர்நூன் பேட்ச் போனவங்களுக்கு எல்லாருமே ஒரு சிலருக்கு வந்து ஸ்கூலில் வேகன்சி கிடைக்கலையா அவங்க டிஸ்ட்ரிக்டில். ஸோ மற்ற அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு சேலரியும் கிடையாது இல்லையா. இப்போ அவங்க பஸ் ஸ்பேர்லாம் வச்சு தான் அவங்க போகணும், தூரமாக இருக்க ஸ்கூல்னால். ஸோ ஸ்கூல்லேருந்து சேஞ்ச் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக ஸ்பேர் செலவெல்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து எமிஸ் ஒர்க்கு முன்னாடி போனவங்கலாம் வந்து எது பெஸ்ட்டு, எமிஸ் ஒர்க் பெஸ்ட்டாக இல்லை இது ஹைடெக் லேப் பெஸ்ட்டான்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டாங்க. எமிஸ் ஒர்க்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எமிஸ் நம்ம அவங்களுக்கு அது டேட்டா என்ட்ரி ஒர்க்கு இருக்கும். பர் ஸ்டூடெண்ட்க்கு 35 rupees 40 rupeesனா கூட ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க சேலரி வரும். ஸோ அது பெஸ்ட்டாக அப்படி இல்லை ஹைடெக் லேப்னா ஒரு 3-4 ஸ்கூல் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒர்க்கும் அதிகமாக இருக்கும், பட் சேலரியும் கம்மியாக இருக்கும். இது பெஸ்ட்டாக. ஸோ இனிமேல் போகிறவங்க எதுன்னு பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் தான் போயிட்டுருக்கு. ஸோ இதிலேயே எல்லாருமே வந்து 18K சேலரியே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒர்க்கை சூஸ் பண்ணாங்க. அதனால தான் எல்லாருமே சிபிடி எக்ஸாம் ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் போட்டால் கூட போய் எழுதிட்டு வந்தாங்க. அதனால தான் இந்த ஒர்க்கு வந்து ரொம்ப மற்ற டீச்சர்ஸ் எல்லாமே இதுக்கு ப்ராப்ளம் பண்ணுற அளவுக்கு ஆச்சு. பட் இப்போ அவங்க சேலரியை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் நிறைய பேர் வந்து போகாத மாதிரி ஆயிருக்கு. 4-5 ஸ்கூலுங்கிறதுனால டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி ஸ்கூல் செலெக்ஷன் தூரமாக இருக்கிறதுனால நிறைய பேர் ட்ராப் பண்ண வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக செகண்ட் பேட்ச் வருமான்னு கேட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செகண்ட் பேட்ச் வருங்க. ஏன்னா கண்டிப்பாக வேக்கன்சிஸும் இருக்கும். அதனால் இப்போதைக்கு உயர்நிலை மேல்நிலை பள்ளிங்கிறதுனால மீதி இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே அவங்க ஹைடெக் லேப் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஸோ அந்த ஒர்க்கு எனக்கு இந்த சேலரி ஓகே, எனக்கு கவர்மெண்ட்டில் ஒரு ஜாபு 5 yearsக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஜாபு அப்படின்றவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேக்கன்சி வரும்போது நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்தாங்களே நானும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் வந்து இது வந்து அக்ரிமெண்ட் பேசிஸ்லையானா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ட்ராப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் போல். ஸோ அதனால் அந்த இஷ்யூஸ் கிடையாது. நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுப்பாங்களா, கண்டிப்பாக 5 வருஷம் ஒர்க் பண்ணணுமா அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போகலாம், இல்லை நீங்கள் ட்ராப் பண்ணுறதாலும் ட்ராப் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் வருமானவங்களுக்கு கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது சேலரி லோ ஆனதுனால. ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் ஏதாவது கொடுத்தா. தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் கூட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்.